பார்த்து வருகிறோம். 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். சிவரஞ்சனி, தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 21ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் நீலகிரி, தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நேரங்களில் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 22ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை சமவெளி பகுதிகளிலும் இந்த வடகடலோர மாவட்டங்களிலும் மிதமான மழை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை நேரங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.